வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னக்குன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் நம்ம வீட்டில் சட்டுன்னு இந்த கிரேவிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி பார்க்குறோம். அது என்னக்குன்னா மசாலா வெஜ் ரைஸ். அதாவது நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணி மசாலா ரெடி பண்ணுவோம்ல, இந்த மசாலா எப்படி எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும், பர்டிகுலராக இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செய்முறையில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா வேறு என்ன வெஜிடபிள்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக மஷ்ரூம் நிறைய பேருக்கு பிடிக்கும், வேணுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரைஸை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாமா, பச்சை அரிசி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, பீன்ஸு 4 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி பெரிய சைஸ் 2 நம்பர், வெங்காயம் பெரிய சைஸ் 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், இடித்த பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, பாயில்டு மூங் தால் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது பாசிப்பருப்பு வேக வச்சது, சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த காய்கறி எந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனால சூடாக இருக்க தண்ணியில் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், இதெல்லாம் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் எதுக்காக நான் யூஸ் பண்ணேன்னா, இந்த தண்ணியில் கொதிக்கும் போது அந்த காரத்தன்மை உப்பு இதில் ஆட் பண்ணுறோம்ல, அது கரெக்டான சீசன் கிடைக்கும். அதனால தான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கையில் எடுத்திங்கன்னா 85% அளவுக்கு பாயிலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வேக வச்ச காய்கறியை தனியாக எடுத்து வச்சிடலாம். வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். அடுத்தது இந்த மண்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு தாளிப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சோம்பு. இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு வித் ஸ்கின்னோட போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு காரத்துக்காக திருப்பியும் பச்சை மிளகாய் இந்த இடத்துல போடுறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இதில் வெங்காயமும் தக்காளியும் ரேஷியோ என்னன்னா, வெங்காயத்தோட அளவு தான் அதிகமாக இருக்கும், தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கும். தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு தன்மை அதிகமாக வந்தால் நல்லா இருக்காது. அதனால இந்த ப்ரிப்பரேஷன் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. அதாவது ஒரு 90% அளவுக்கு வரும்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போடுறோம். இதுக்கு பிறகு தக்காளி. இந்த தக்காளி நல்லா பழமாக இருக்க தக்காளி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹீல்டு கொடுக்கும். அதாவது இந்த மசாலா அளவு அதிகமாக கொடுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் பவுடர், தனியா பவுடர்.
அந்த வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம். தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ரெடி பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. மூடி எடுத்த பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் கெட்டியான ஒரு பக்கம் வரும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மசாலா ஸ்டீம் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டி ஆகாது. அதனால் மூடி எடுத்த பிறகு நல்லா குக் பண்ண சொல்கிறோம். அதுக்கு பிறகு வேக வச்சு வெஜிடபிள்ஸில் போட்டிருக்கோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இதுக்கு பிறகு பாயில் பண்ண இந்த பாசிப்பருப்பு. எதுக்காக இந்த பாயில் பண்ண பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமாக பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த பாசிப்பருப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காரத்தோட அளவு கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பாசிப்பருப்பு போட்டுருங்க. பருப்பு போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாலா எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இந்த கெட்டியாக வந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸை லேயர் பை லேயராக நம்ம போட்டு தம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் ரைஸு, அதே மாதிரி மசாலா ரைஸு, திருப்பி ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கரெக்டாக தம் போட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சூப்பரான மசாலா வெஜ் ரைஸ் ரெடி. பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ப்ராப்பராக 20 நிமிஷம் 30 நிமிஷம் தம்லாம் போட வேண்டியதுலாம் இல்லை. அந்த மசாலா அந்த ரைஸோடு சேரணும். ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் 5 நிமிஷம் தம் பண்ண சொன்னேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அருமையாக இருக்கும். இதோட வெங்காய பச்சடி அப்படின்னா பூந்தி பச்சடி சாப்பிட்டு பாருங்களேன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இந்த மசாலா ரைஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறீங்க, லஞ்ச் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும்னுச்சுன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பவுமே சாப்பிடும்போது அந்த சீசனிங், அந்த உப்பு, காரம், ஸ்லைட்லி அந்த தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த 3மே இருந்தாவே எப்போவுமே நல்லாயிருக்கும். அதனால் நிறைய பேருக்கு தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.